எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் இருக்குது. ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய காய் விட்டுருந்துச்சு. அதுமாரி பழமும் நிறைய இருந்துச்சு. சரி பறிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். ஆனால் அந்த 2 நாள் பெஞ்ச மழையில் காற்று, சரியான காற்று, பயங்கர காற்று அடித்ததில் பழம்லாம் நிறைய பழம் விழுந்துருச்சு. காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் விழுந்த பழத்தை நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி மிச்சத்தை எடுத்தோம். தான் ஒரு 3.5 கிலோக்கிட்ட வந்துச்சு. அதை எடுத்து வச்சுருந்தோம். அதை கொண்டு போய் கடையில் கொடுத்தாச்சு. மிச்சம் சரி இருக்கிறதுனால கொஞ்சம் உழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உழுக்குன மரத்தை நல்லா உழுக்கணும். நிறைய காய் விழுந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஒரு 5.5 கிலோட்ட வந்துச்சு. சரி ஊறுகாய் ஆல்ரெடி போட்டாச்சு, மிச்சத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிருந்தாங்க. கடையில் கொடுத்தோம். 5.5 கிலோ 6 கிலோவே இருந்துச்சு. கிலோ பார்த்திங்கன்னா நம்மள்டேருந்து வாங்குறது 1 கிலோ கணக்கில் போட்டு 40 ரூபான்னு வாங்குறாங்க. ஆனால் இதுவே நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா ஒரு பழம் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது சைஸை பொறுத்து. எலுமிச்சம்பழத்தை வச்சு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுவோம், சாதம், லெமன் சாதம் செய்வோம் அடிக்கடி. ஊறுகாவும் போட்டு வச்சுருக்கோம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோ எலுமிச்சம்பழம் எவ்வளோ ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.